ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய சிந்தனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றார். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவோம் என்றார். பாருங்க, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் இல்லாத ஒரு நிலைமைதான் பார்க்க முடிகிறது. சிம்சோனை தேவன் அபிஷேகித்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனுடைய வாழ்க்கை அந்த பிரதிஷ்டையான ஒரு வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. சிம்சோன் இயேசுனுடைய அந்த வாழ்க்கையை ஒப்பிட்டு நம்ம பேசலாம். எல்லா காரியத்திலும் அப்படிப்பட்ட பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு நசரேய விரதம் இருந்த ஒரு தேவனுடைய மனுஷன் பரிசுத்தாவியானவர் தன்னை விட்டு விலகி போனதை அறியாமல் இருந்தார். இதே போலதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மளை உயர்த்த விரும்புகிறார். அப்படி என்று சொன்னால் ஆவியானவர் உங்களோடு இருந்தாதான் நீங்க எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றியை நீங்க பார்க்க முடியும். வேதத்தில் படிக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு இருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் மூலம் ஆண்டவர் பெலிஸ்திய கூட்டத்தை ஆண்டவர் நடுங்க வைத்தார். பாலா சிங்கத்தினுடைய வாயை கிழிக்க வைத்தார். 300 நரிகளை வாளோடு வாளாக இரண்டாக கெட்டி பந்தங்களை கெட்டி பெலிஸ்தருடைய வேளாண்மை மத்தியில் அனுப்பிவிட்டான். அப்படிப்பட்ட ஒரு பராமரிக்கிற சாலை கழுதையினுடைய தாடையிலும் 1000 பேரை கொன்றவன். எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது, கடைசியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாமல் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஆனால் விலகினால் ஒரு காரியம் இருக்கிறது. இன்னைக்கு தரித்திரமான ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை, பேருக்கு சர்ச்சைக்கு போகலாம், பேருக்காக ஜெபிக்கலாம், தசோபாகம் கொடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம். ஆனால் தேவ ஆவியானவர் இன்றைக்கு இல்லையே, அவர் விலகி போனது நமக்கு தெரியவில்லையே. காரணம் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக சில பாவம் செய்கிறதுனால, ஆண்டவருக்கு விரோதமாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறதுனால, குறை சொல்லுகிறதுனால, இப்படி அநேக விதமான பாவங்கள்னால ஆண்டவர் நம்மை விட்டு விலகி அப்படியே கடந்து போகிறார். உங்களுடைய அபிஷேகத்தை நீங்க கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அபிஷேகம், அவர் உங்களோடு இருக்கும், அவரை கனம் பண்ணி கொண்டு இருக்கணும், அவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருங்க என்று சொல்ல சொல்ல பரிசுத்தாவியானவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், ஒரு வெற்றி உண்டாகும். உங்க வாழ்க்கையில தோல்வி நீங்க பார்க்க மாட்டீங்க பிரியமானவர்களே. ஆனால் தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனை விட்டு விலகி போனார் தரித்திரம். இங்கே பார்க்கும் பொழுது சிம்சோனை பிடித்து அங்கு கொண்டு போய் மாவரைக்க வைத்தார்கள். மாவரைக்கிறதற்காக இன்னைக்கு தேவச்சனம் சில வேளைகளை ஆண்டவரை விட்டு விலகி போய், சபையை விட்டு விலகி போய், கர்த்தரை விட்டு விலகி போய் வேதனையும் கண்ணீரும் அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை, நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை. இது வேண்டுமா? நினைச்சு பாருங்க. அப்படி என்று சொன்னால் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள், என் குடும்பத்தில் இருக்கிற கண்ணீர்கள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களை மாவரைக்கு ஆண்டவர் விட மாட்டார். நீங்க கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்க மாட்டீங்க. தேவன் உங்களை கீர்த்தியாக மாற்றுவார், உங்களை புகழ்ச்சியாக மாற்றுவார். இன்னைக்கு அநேகருடைய நிலைமை இந்த நிலைமை தான் காணப்படுகிறது. பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க முடியவில்லை, ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியாத, வாடகை கொடுக்க முடியாதபடிக்கு, அன்னிதினம் சாப்பிட முடியாதபடிக்கு தேவனை விட்டுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சாபமான வாழ்க்கை. அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஒப்புக்கொடுங்க. ஆவியானவரே,
நான் இந்த பெத்லகேமை விட்டு போக மாட்டான்ப்பா, சபையை விட்டு போக மாட்டான் ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே இருக்கணும் ஆண்டவரே, எனக்குள்ளே நீர் வாசம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவரோடு இருந்து பாருங்க. நீங்கள் செய்கிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் வெற்றி சிறக்க செய்வார். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு செழிப்பை தேவன் கட்டளையிடுவார். ஒரு உன்னதமான நிலைமைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். இது ஏன் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னார், ஆண்டவர் விலகி நிற்கிறார். அதனால தான் குடும்பங்களிலே இவ்விடமான நிலைமை. ஆண்டவர் உங்களை விட்டு விலகி போய் விட்டார். அது மாத்திரமல்ல, கண்கள் இருக்கும் ஆனால் குருடான நிலைமை, செவிகள் இருந்தும் செவிட்டு உரியனை போல ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போட்டுனா எல்லாமே ஒரு ஆவிக்குரிய ரீதியில் உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னு சொன்ன சாத்தான் கண்ணை பிடிங்கிருவான். விசுவாசம் ஒரு கண் இருக்காது. நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. இதெல்லாம் வேணுமா தேவ பிள்ளை? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா ஆண்டவர் நீர் என்னை விட்டு விலகி போகக்கூடாது. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நம்ம சம்பாதிச்ச அநேக காரியங்கள் நம்மளை விட்டு கடந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் மாத்திரம் நம்மளை விட்டு விலகி போய்விட்டார். நம் சூன்யமான ஒரு வாழ்க்கை, வேதனையான ஒரு வாழ்க்கை, கண்ணீரான ஒரு வாழ்க்கை. அப்போ இயேசுவிடத்தில் கேளுங்க, அப்பா நீர் என்னோடு கூட இருங்க, நீர் என்னோடு கூட இருங்க. நான் செய்கிற எல்லா காரியத்திலையும் எனக்கு ஒரு விசுவாச கண்கள் தாருங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு கண்ணை தாருங்க ஆண்டவரே. நான் பார்க்கும் பொழுது ஒரு சந்தேகம் வருகிறது. ஏன் இதெல்லாம் வருகிறது? ஆவியானவர் இல்லையே, ஆவியானுடைய பிரசனத்தை உணர முடியவில்லையே. அவர் உங்களோடு கூட இருந்தால் ஒரு நாளும் எந்த மனுஷன் உங்களுடைய வாழ்க்கையில் விளையாட முடியாது. நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க, அதிசயத்தை பார்ப்பீங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வீட்டில் நிற்கும். தேசத்தில் உன்னதமான இடத்துல வைப்பார். எல்லா காரியத்திலும் ஆண்டவர் பெரிய பெரிய காரியத்தை செய்து கொண்டிருப்பார். அதனால் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், ஆவியானவர் உங்களோடு இருக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் சிம்சோனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களோடு இருக்கும் பொழுதுதான் பலவானை நீங்கள் என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். அவனுடைய வாயை கீற முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இல்லாதனால சோர்ந்து போய், பலனிருந்து குன்றி போய், நம்பிக்கை இழந்து மாவரிக்கிற நிலைமை, பிரஜாதிகள் மத்தியில் பரியாசம் பண்ணுகிற நிலைமை எல்லாம் இன்னைக்கு தேவ ஜனத்தை பார்க்கும்போது பிரஜாதிகள் பரியாசம் பண்ணுகிறார்கள். இந்த இயேசுடத்தில் போனோம், இந்த சர்ச்சைக்கு போனோம், என்னத்தை பார்த்தா இந்த நிலைமை அல்லவா என்று சொல்லி இயேசுடைய நாம தூஷிக்கப்படுகிறது அல்லவா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கணும். ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து வாசம் பண்ண வேண்டும். அவர் உங்களை விட்டு விலகி போகவே கூடாது. உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் தான் தேசத்தில் உன்னதமான இடத்துல ஆண்டவர் உங்களை வைப்பார். உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? பரலோக தகப்பனே ஸ்துதிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. சிம்சனோடு கூட இருந்த பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா ஒவ்வொரு பிள்ளைகளோட வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்கப்பா. அவன் விலகி போனதுனால ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் அவனை விட்டு விலகிறதுனால அவன் கண்கள் பிடுங்கப்பட்டதப்பா. மாவரிக்கிற ஒரு நிலைமை காணப்பட்டது ஆண்டவரே. இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல, அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆவியானவர்களை விட்டு விலகினதுனால குடும்பத்திலே நிம்மதியற்ற ஒரு நிலைமை, சமாதான கேடற்ற ஒரு நிலைமை, தரித்திரம், கடன் வாரங்கள், இதெல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு மேல் தங்கியிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாச்சு. ஆமென்.